ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு விலக்கி, நம்முடைய பாவங்கள் தேவன் கொடுக்கிற நன்மையை நமக்கு வரவிட்டாமல் தடுக்கிறது என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாதவர் அல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதவர் அல்ல. நம்முடைய பாவங்கள் தான் தேவன் நமக்குடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடுக்கிறது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று சங்கீதம் 66ல் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், நம்முடைய பாவங்கள் தேவன் நமக்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடை செய்கிறதாக இருக்கிறது. இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களே தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் பொருந்தி, அதாவது மனம் திரும்பி தேவனுக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாவங்களை அக்கிரமங்களை நம்மை விட்டு அகற்றி தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே எட்டும், தேவனிடத்திலிருந்தும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற நன்மையான ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கும் உமக்கும் இடையே பிரிவினைகளை உண்டு பண்ணாதபடி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களை எங்களை விட்டு அகற்றும்படிக்காக மனம் திரும்பி உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேரத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆதாம் செய்த பாவம் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆதாமை பிரித்து விட்டது. தேவனுடைய மகிமை அவனை மூடிக்கொண்டிருந்த அந்த மகிமை பாவத்தின் விளைவாக அவனை விட்டு எடுபட்டு போனதுனால தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தவனாக தேவ சமூகத்தை விட்டு அவன் ஓடி ஒளித்து கொண்டான். அதுபோல நாங்கள் இல்லாதபடி எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காதபடி அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று நீர் கொடுக்கிற நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.